காளியம்மாள் மாதிரி எத்தனை பேர் இன்னும் கட்சிக்குள்ள வரவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்த செய்தியே முக்கியமான முன்னாள் எம்எல்ஏக்கள், அதேபோல முன்னாள் எம்பிக்கள் சிலர், இப்படி நெறைய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கட்சிக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஆரோக்கிய கடவுள் அவர் வந்து விடவே மாட்றாரு. அவர் வரம் கொடுக்கவே மாட்றாருங்கிற அளவுக்குலாம் விமர்சனங்கள வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர்கிட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது, தமிழ் கட்சியை சேர்ந்த இந்த காளியம்மாள் இருக்காங்க இல்லையா சகோதரி, அவங்க கட்சிக்குள்ள அந்த உள்ள என்டர் ஆன உடனேயே, வீடியோ கால்ல சீமான் அவர்களுக்கு வந்து காளியம்மாள் வந்திருக்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் காட்டியிருக்கிறாருங்கிற மாதிரியும் செய்திகள் வந்து இப்ப காளியம்மா மாதிரியான நபர்கள கட்சியில சேர்க்கும்போது, அவங்க பகுதியில அவங்க இறங்கி வேலை செய்வாங்கல்ல. அததான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த மாதிரி எத்தனையோ பேர் கட்சியில இருக்கக்கூடிய பல க பிற கட்சியில இருந்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இப்படி எல்லா கட்சியிலும் இருந்து ஒரு புது அரசியல, புது தலைமையை எதிர்பார்க்கக்கூடிய பலரும் களத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள வரதுக்கு தயாராவே இருக்கிறாங்க. இப்படி எல்லோருமே தடுத்துக்கிட்டே இருந்தா, கட்சி எப்படி வளரும்? கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி எப்படி நோக்கி நகரும்? செங்கோட்டையன் ஒருத்தர் வந்த உடனேயே நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன? அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுக்கே வந்து ரூட்லாம் போட்டு குடுத்தாங்க. இந்தந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க.